வணக்கம். நிறங்கள பத்தி ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். அச்சா, நம்ம பார்க்குற பொருட்களுக்கு இயல்பாவே நிறம்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மையில நிறம்ங்கிறது ஒளி அலைகளை நம்ம கண்ணும் மூளையும் எப்படி புரிஞ்சுக்குதோ அதுதான். இது பிசிக்ஸை விட பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். முதல் விஷயம், நம்ம கண்கள்ல 3 வகையான கூம்பு செல்கள், அதாவது கோன் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒளி அலைக்கு, அதாவது குட்டை, நடுத்தர, நீண்ட அலைகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இதனால தான் நம்மள ட்ரைக்ரோமேட்ஸ்னு சொல்றாங்க. இந்த 3 செல்களோட தூண்டுதல் தான் நம்ம பார்க்குற கோடிக்கணக்கான நிறங்களுக்கு அடிப்படை. ரெண்டாவதா, கண்ணுலேருந்து வர சிக்னல்களை மூளை எதிர்ஜோடிகளா பிரிக்குது. அதாவது சிவப்புக்கு எதிரா பச்சை, நீலத்துக்கு எதிரா மஞ்சள். இதனால தான் நம்மால பச்சை கலந்த சிவப்பு மாதிரியான நிறங்களை பார்க்கவோ, ஏன் கற்பனை செய்யவோ கூட முடியாது. கடைசியா, தொழில்நுட்பத்துல நிறங்களை உருவாக்க 2 வழிகள் இருக்கு. ஒன்னு கூட்டல் முறை. உங்க டிவி, மொபைல் ஸ்கிரீன்ல இருக்க அந்த ஆர்ஜிபி மாடல், சிவப்பு, பச்சை, நீல ஒளியை சேர்த்தா வெள்ளை நிறம் கிடைக்கும். இன்னொன்னு கழித்தல் முறை. இது பிரிண்டிங்ல பயன்படுத்துற CMYK மாடல். இங்க மைகள் ஒளியை உறிஞ்சுறதால எல்லாத்தையும் ஒன்னா கலக்கும்போது கருப்பு நிறம் உருவாகும். ஆக நாம பார்க்குற இந்த வண்ணமயமான உலகம் உண்மையோட நேரடி பிரதிபலிப்பு இல்ல. அது நம்ம மூளை நமக்காக உருவாக்குற ஒரு அற்புதமான விளக்கம், அவ்வளவுதான்.